திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 124வது பாடல், திருநகரச் சிறப்பினுடைய 34வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. சிறுகு கண்ணவாய் காற்று எரி செவியவாய் பாசம் இருகு காலவாய் கோட்டுமான் இனம் வழங்கு ஆறும் குறுகும் நுண்மருங்கு இருத்து எழுகோட்டுமான் இனம் போம் மருகும் வண்டு சூழ்ந்து இறைகொள மான்மதம் நாரும். சிறுகு கண்ணவாய், சிறிய கண்களை உடையவாய், காற்று எரு செவியவாய், காற்றை வீசக்கூடிய அளவிற்கு பெரிய காதுகளை உடையதாய், பாசம் இருகு காலவாய், அங்கே சங்கிலியால் பிணைக்கப்பட்ட காலை உடையதாய், கோட்டுமான் இனம் வழங்கு ஆறும், அங்கே யானை கூட்டங்கள் அவற்றினுடைய மத்தகத்திலிருந்து பொழியக்கூடிய, முகத்திலிருந்து பொழியக்கூடிய மதநீர் ஆறு போல அங்கே இருக்கின்றது. குறுகும் நுண்மருங்கு இருத்து, அங்கே தன்னுடைய சிற்றிடை கோட்டு எழு கோட்டுமான் இனம் போம் மருகும், அங்கே சிற்றிடை உடைய பெண்கள் செல்லக்கூடிய பகுதியிலும் வண்டு சூழ்ந்து இறைகொள மான்மதம் நாரும், அங்கே இப்பெண்கள் அலங்காரத்திற்காக வைத்திருந்த அந்த கஸ்தூரி முதலாக இருக்கக்கூடிய அந்த வண்ணச்சாந்துகளும் மனச்சாந்துகளும் இங்கே யானை கூட்டத்தினுடைய மதநீரும் பெருகி அங்கே எப்பொழுதும் வண்டுகள் சூழ்ந்து கொண்டிருக்கும்படியாக இருக்கும் அந்த மதுரை நகரத்தினுடைய திருவீதிகள் என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.